பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம், நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம், நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம், நல்லிணக்கம் இல்லோரை இணங்க வேண்டாம், அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம், அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவையார். எப்படின்னா, நெஞ்சார பொய்யே சொல்லக்கூடாதுன்றாங்க. அதுவும் ஒருத்தர் ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் விடுறதுக்கு பொய் சொல்லக்கூடாது, நம்மளால் அவங்க பாதிக்கக்கூடாது, அது பொய் சொல்லி ஒருத்தரை பாதிப்பு அடையக்கூடாது. இதான் இதை நம்ம கடைப்பிடிச்சுன்னு சொன்னால் நமக்கு கடவுளுடைய அருள் கிட்டும், உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதேபோல் நிலையில்லாத காரியம், அதை நம்ம கற்பனை பண்ணிகிட்டே இருந்தால் நம்முடைய எனர்ஜி வீணாகும், நம்முடைய எண்ணங்கள் சிதறும், மன உளைச்சல் உண்டாகும். அதனால் அதை பற்றி நினைக்காதீங்க, நிலையில்லாத காரியத்தை நிறுத்த வேண்டாம், அதை நினைக்கவே வேண்டாதீங்க அப்படின்றார். அப்புறம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். அதான் விஷத்துக்கிட்ட நம்ம பழகிறோம்னு சொன்னால் ரொம்ப சர்வசாகத்தியாக இருக்கணும். எப்படியா இருந்தாலும் அது நமக்கு தீங்கு செஞ்சிடும், ஒரு நாளில் தீங்கு நடக்கும். அதான் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். நஞ்சு உள்ள இந்த நாகமாக இருந்தாலும் சரி, அதுக்கிட்ட போய் நல்ல பாம்பு நல்லது செய்யும் அப்படி கல்பம் பண்ணுறது வணங்குறதுலாம் இருக்கக்கூடாது. நீ எதாவது ஆகாரம் கொடுக்குறியா கொடு, இல்லைன்னா அதுக்கு ஆகாரம் தெரியும். அதுபோல் நஞ்சுள்ள மக்களும் இருக்காங்க, அவங்ககிட்ட பழகக்கூடாது. நஞ்சை விட மோசமான மக்களும் இருக்கிறாங்க. அதனால் அதுதான் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக்க வேண்டாம், நல்ல இணக்கம் எல்லாரோடு இணங்க வேண்டாம். அதான் ஒழுக்கமற்றவர்கள், அவங்களுக்கு நல்ல இணக்கம் இருக்காது, நல்லதே அவங்க செய்ய மாட்டாங்க. நல்லா அருமையாக பேசுவாங்க, சக்கரமாக தித்திக்கும், ஆனால் கொண்டு போய் நம்மளை ஒரு செயலில் மாட்டி விட்டுருவாங்க. அதான் நல்ல இணக்கம் எல்லாரோடு இணங்கவே வேண்டாம், பக்கமே போகாது, அவங்கள்ட்ட பேச்சியே வச்சுக்காத, இந்த வாசப்படி பக்கமே போகாதுன்றது. தெரியாமல் தனி வழியே போக வேண்டாம். நமக்கு தெரியாத இடத்துல நம்ம தனியாக போகக்கூடாது யாராக இருந்தாலும். ஏன்னா அங்கே யாராவது கேட்டு விசாரித்து இந்த வழியில் போனால் என்ன இருக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா கல்வர்கள் இருப்பாங்க, இல்லை கொடிய விலங்குகள் இருக்கும். அதனால் தெரியாத இடத்துல நம்ம தனியாக போகக்கூடாது. அதான் அஞ்சாமல் தனி வழியே போக வேண்டாம். அதான் சொல்கிறாங்க முக்கியமாக, அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். என்ன பண்ணுறது, கெடுதல் வேலை இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம். இது இல்லாததுனால தான் நீ வாசி யோகத்தில் வெற்றி பெற முடியும். கெடுதலே இருக்கக்கூடாது, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அவங்க இந்த வாசி யோகத்தில் வெற்றி பெற முடியும். இந்த முன்னுரையெல்லாம் நாம் பார்க்கறது கிடையாது, அப்படியே சொன்னாலும் அதை கேட்கறது கிடையாது, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. வாசி யோகம் என்றால் என்ன கேட்குறாரு. வாசி யோகம்னா என்ன? தொண்டையிலிருந்து காற்றை மேலே ஏற்றுவது தான் வாசி யோகம். விசுத்தியிலிருந்து மேலே ஏற்றுறது தான் வாசி யோகம். இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அப்படி கிடையாது அப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாவனை பண்ணணும். தொண்டையில் விஷத்திலேருந்து நம்ம காற்றானது மேலே ஏறுகிறது, ஆனால் கண்டிப்பாக ஏறும். எப்படி உள்முகம் ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து காற்று கரெக்டாக இங்கே உள்நாட்டு முன்னாடி போய் முட்டும். அங்கே ஒரு ஊசி முனை வாசல் இருக்குது, அந்த வாசல் வழியாக உள்ளே போகும். பெருமூளைக்கு போயிட்டு நீங்கள் மூலாதாரத்தை கொண்டு நம்ம மூலாதாரத்தில் முகிலும் ஒரு இடம் இருக்குது, அது 2 தொடையும் கூடக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் குண்டலியானது உறங்கி கொண்டு இருக்கிறது. அந்த காற்றை அங்கே ஏற்றி அவங்க கொண்டு போய் நிறுத்தணும், முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தணும். அதுவே கஷ்டப்பட்டு நிறுத்தாங்க.
ஒரு 2 செகண்டு 3 செகண்டு 5 செகண்டு அப்படியே ஏற்றிட்டு போகும். அப்படியே நிறுத்தி மீண்டும் காற்றை கொண்டு வந்து விடும்போது இப்படி இழுக்கிறோம். எங்கள் விஷயத்துலேருந்து இழுக்கிறோம். இப்படி இழுக்கிறோம். விடும்போது அதாவது ஒரு சவுண்டு, அந்த ஓசை ஒன்று இருக்கணும். உள்ள ஒரு ஓசை இருக்கணும். நாதமாம் பிரமம் நாதமா அண்டங்கள்னு வரும். ஆதாரமாகி அற்புஞ்சோதி அப்படி. அப்போ நாதம்னா சத்தம், நாதம்னா ஓசை. அந்த ஓசை கொடுக்கும்போது இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய சளி தொல்லைகள் நீங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைஞ்சி போயிடும். அதுக்கு வாமனம் செய்ய வேண்டாம், விரேசனம் செய்ய வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். வாசி செஞ்சு எல்லாமே போயிடும். ஏன்னா வேர்வை மூலியமாக நம்முடைய கழிவுகள் போகும், மலஜலம் மூலியமாக நம்முடைய கழிவுகள் போயிடும். இப்போ வாசி ஒன்று மட்டுமே போதும். வாசி 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 வாசின்னா சிவா சிவா சிவான்னு போகும். அதே வசி வசி வசின்னு போகும். எல்லாமே அதில் அடக்கும். வாசியை நாம் செய்துக்கிட்டே இருந்தோம்னா போதும். சிவா சிவ 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 சிவனாலே வசியமாடும். அது மாதிரி 16 அங்குலம் காற்று வந்து நம்ம மேலே ஏற்றுறோம். அங்கே 8 அங்குலம் நிறுத்துகிறோம், 4 அங்குலம் வெளியே விட்டுறோம். அது சித்தர்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டால், அந்த 4 அங்குலத்தை வெளியே விடாதீங்க. அதுதான் உள்நாக்கம் மடித்து, இந்த நாக்கம் மடித்து உள்நாக்கு பக்கம் திருப்பணும். அப்படி திருப்பிட்டு நம்ம அந்த காற்றை இழுக்கிறோம். தொண்டையிலேருந்து இப்படி இழுக்கிறோம். நல்லாவே காற்று ஏறுறது உங்களுக்கு தெரியும். அப்படி ஏற்றி இந்த நாக்கு மடிச்சிருக்கணும். உள்நாக்கு மடித்து ஏற்றி நிறுத்துறீங்க. நிறுத்தி திரும்ப விடுறீங்க. விடும்போது இப்படி நாலாவ ஒரு சவுண்டு வரும். சளி இருந்து அப்படியே வெளியாகும். அந்த ஓசை இருக்கும். அப்போ இந்த 4 அங்குலமும் வந்து வீணாகாது. அப்போ முழுசாக நமக்கு காற்றானது வீணாகாது. காற்றை நாம் விரயம் பண்ணலை. 120 ஆண்டுகள் வரைக்கும் வாழலாம். இந்த காற்றில் அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது. அதான் காற்றை நம்ம ஏற்றும் போது உள்நாக்கு வழியாக தான் காற்று உயர ஏறும். விஷத்திலேருந்து ஏற்றும்போது காற்று உள்நாக்கு வழியாக தான் மேலே ஏறும். உள்நாக்கும் மேலேறி உன் புதுமை கண்டோர்க்கு ஐகணி சித்தர். உச்சிக்கும் கீழடியா ஊசி மன வாசலுக்குள் மெச்சிக்கும் மேலேறி ஒன் புதுமை கண்டோருக்கு. எப்படி சொல்கிறாங்க? எல்லாமே பரிபாஷையில் இதை தான் சொல்கிறாங்க. உச்சிக்கும் கீழே தான் சொல்கிறாங்க, உள்நாக்கும் மேலே தான் சொல்கிறாங்க. நம்ம உடலும் நம்ம மனமும் தான் நமக்கு உணரக்கூடிய அனுபவத்தை தரும். உடலும் மனம்தான். பயிற்சி முயற்சி சரணாகதி. பயிற்சி இருக்கணும், முயற்சி இருக்கணும், சரணாகதி அடையணும். யாருக்கிட்ட சரணாகதி அடையணும்? பேரண்ட நாயகன்கிட்ட சரணாகதி அடையணும். பேரண்ட நாயகன்னா அண்டத்தில் இருக்கணும், சுத்தவெளியில் இருக்கக்கூடியவர். அவர் தான் பேரண்ட நாயகன். அவர் தான் இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடியவர், அனைத்து கோள்களையும் கட்டி காக்கக்கூடியவர். பிறப்பு இறப்பு எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. இறப்பு வேணாம்னா நம்ம கையில் இருக்குது. இறப்பை நிறுத்தணும்னா நம்மளால் முடியும், இல்லைன்னா பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ என்ன பண்ணணும்? பயிற்சி வேணும். பயிற்சி முயற்சி. ஒரு 3 மணிக்கு தூக்கம் தெரியுதுன்னா நமக்கு வந்து அண்டத்துலேருந்து பேரண்ட நாயகன் நமக்கு உத்தரவு போடுறாருன்னு அர்த்தம். ஒரு 12 மணிலேருந்து எத்தனை மணிக்கு விழிப்பு நிலை வந்தாலும் எழுந்து கை கால் சுத்தம் செய்துட்டு கொஞ்சம் தண்ணீர் அருந்திட்டு உட்காரணும். அப்போ உடம்பு வந்து சூடு ஏறாது, உடம்பு வந்து நிதமாக இருக்கும். அது உடம்புக்கு எந்த நோயும் வராது.
நீர் எரிச்சல் இதெல்லாம் வராது. கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு தான் உட்காரணும். அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷமே குபேர முத்திரையில் இப்படி இருந்தால் போதும். குபேர முத்திரையில் 10 நிமிஷம் நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து, அதான் என்ன சொல்கிறாரு, அசையக்கூடாதுன்றார். அது ஏதாவது ஒரு விஷப்பூச்சியில் நம்ம மேலே ஓந்தா கூட நீ அசையக்கூடாதுன்றார். ஆடாதீர், அசையாதீர், வேறு ஒன்றை நாடாதீர். இந்த குபேர முத்திரை அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஏன்னு கேட்டால் மனசை கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். ஒருநிலைப்படுத்தக்கூடிய உணர்வை தூண்டும். அது மட்டும் இல்லை, ஞாபக சக்தியை பெருக்கும். இப்போ நிறைய நமக்கு ஞாபக சக்தி குறையுது. வயசாகும்போது ஞாபக சக்தி குறையுது. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கும் குறையுது. அப்போ படிக்கிற பசங்க 10 நிமிஷம் இதை செஞ்சாலே அவங்க பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கலாம். ஏன்னா படித்தது அப்படியே நிற்கும். சொன்னால் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நாம் தான் செய்ய வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் தான் அப்படி இருந்தால் போதும். குபேர முத்திரை இது ரொம்ப ஈஸியான முத்திரை. அப்படி இந்த 3 விரலும் இப்படி ஒன்றா வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது 10 நிமிஷம் தான் போதும். காலையில் 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம், முடிஞ்சால் மதியம் கூட 10 நிமிஷம் இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 45 நிமிஷம் 3 வேலை 3 பாக்கி 45 நிமிஷம் நீங்கள் இந்த முத்திரை செய்தீர்களானால் கண்டிப்பாக ஞாபக சக்தி பெருகும். ஒரு நாள் இல்லை, 1.5 மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு தெரியும். இப்போ படித்தது நிற்கிது. ஒரு பொருளை வாங்கணும்னு போகிறோம், இப்போ எழுதி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ எழுதி எடுத்து போக தேவையில்லை. என்ன பொருள் சொல்கிறாங்களோ அப்படியே போய் வாங்கிட்டு வரலாம். காலையில் சொல்லுவாங்க என்ன பொருள் இல்லை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை போய் நம்ம அங்கே கடைக்கு போகும்போது நம்ம லாபம் வந்துடும். இந்த பொருள் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு. இந்த முத்திரை அந்த மாதிரி நம்முடைய ஞாபக சக்தியை உண்டு பண்ணக்கூடியது. மறதியை விளைக்கிடும், மறதி ஏற்படாது. அதனால் நாம் தவம் செய்யறோன்னா ஒரு 10 நிமிஷமாவது இந்த முத்திரையில் இருக்கணும். 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஒரு வேலை, 3 வேலை 45 நிமிஷம் எந்த ரூபத்துலையாவது நம்ம செய்தே ஆகணும். ஆனால் தான் நமக்கு முதல்ல ஞாபக சக்தி வேணும். காற்றை எப்படி ஏற்றுறது, எப்படி இறக்குறது, எப்படி நிறுத்துறது அப்படின்றது அந்த ஞாபகம் வேணும். இல்லை சூரியகளில் ஏற்றணுமா, இல்லை சந்திரகளில் ஏற்றணுமா, இல்லை சமமாக போயிட்டு இருக்கா, சரி எவ்வளோ நேரம் நிறுத்தணும், மூலாதாரத்து காற்று மேலே எழும்பி வருதா, மூலாதாரத்தில் போய் காற்று நிற்குதா, அங்கே நின்று திரும்புதா, அப்படி திரும்பி வருதுன்னு சொன்னால் குண்டலி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படி செய்யும்போது நீங்கள் 6 ஆதாரங்களும், அந்த 6 ஆதாரத்துலேயும் உங்களுடைய உணர்வு அங்கே ஒரு விளக்கு எறிகிற மாதிரி உணவு வெளிச்சம் இருக்கும். அந்த 6 ஆதாரங்களையும் அதில் விசுத்தியில் இருந்து தான் நம்ம ஏற்றணும் இறக்கணும். இதை எவ்வளோ ரகசியமாக சொல்லலை நிறையா பேர். நான் செய்து பார்த்தா எனக்கு எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. நான் செய்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் எந்த விளைவு பக்க விளைவுலாம் கிடையாது. ஏன்னா சிலர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சு அதில் பல பக்க விளைவுலாம் அதை அனுபவித்து அதன் பிறகு அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் பேரண்ட நாயகனே அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்ச பிறகு அவரே சொன்னார். உள்ளுணர்வா நேராக சொல்லலை, உள்ளுணர்வாக சொன்னார், இப்படி செய்யினா. இது எனக்கு யாருமே சொல்லித்தரல. கேட்ட நிறைய பேரை யாருமே அதை சொல்லலை. ரகசியம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதான் இதனுடைய ரகசியமே, வேறு எந்த ரகசியமும் கிடையாது. அப்படி விஷத்திலேருந்து காற்று உள்நாக்கு போகிற மாதிரி நினைங்க. அது பாதி காற்று அங்கேருந்து வரும், பாதி காற்று மூக்கு வழியே போகும். தெரியாது உங்களுக்கு, பாதி மூக்கு வழியே போகும். அதில் விடும்போது பாதி அங்கே போகும், பாதி வெளியே வந்துடும், தெரியாது. அதே போல்
நாடி சுற்றி செய்யும்போது இடது மூக்கில் கையை வைக்கக்கூடாது. இடது மூக்கில் இழுக்கணும், உடனே நிறுத்தணும், வலது மூக்கால் விடணும். நீங்கள் கையே வைக்க தேவையில்லை. அது நீங்கள் எந்த மூக்கை நினைக்கிறீங்களோ வலது பக்கமோ இடது பக்கம் வந்து இழுக்கிறீங்கன்னா கரெக்டாக போகும். கை தேவையில்லை, காற்றை அடைக்க தேவையில்லை. ஆனால் 80% அந்த மூக்கு வழியாக காற்று போகும். 20% பக்கத்து மூக்காலும் போகும். இடது கலையில் இழுக்கிறீங்கன்னா வலது கலையிலையும் போகும். அதில் விடும்போது 80% நீங்கள் எந்த பக்கம் இடது பக்கம் விட்றீங்களா வலது பக்கம் விட்றீங்களோ 80% வெளியேறும். ஒரு 20% பக்கத்து மூக்குலையும் போகும். ஏன்னா 2 ஓட்டை இருக்குதுன்னா ஒரு ஓட்டையில் வந்து அதிகமான தண்ணி போகும், ஒரு ஓட்டையில் கம்மியாக போகும். ஏன்னா அது அதிகமாக போகிற இடம் பள்ளம், கம்மியாக போகிற இடம் மேடு, கம்மியாக போகும். அதுபோல் நம்ம உணர்வு வைக்கிற இடத்துல காற்று அதிகமாக போகும், உணர்வு இல்லாத இடத்துல கம்மியாக போகும். இது பழக 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 அப்புறம் அதிகமாகவே எந்த கலையில் இருந்தாலும் அதிகமாக வரும். 100%. இது கை வைக்காமலே நாடி செய்யலாம். கை வைக்காமல் கையே வைக்க தேவையில்லை. மூக்கில் கை வைக்கிறது தான் ஆரம்ப நிலை. அதன் பிறகு கை வைக்க தேவையில்லை. நினைச்சாலும் அது ஏறும். வலது மூக்குன்னு நினச்சிங்கன்னா வலது மூக்கால் அது காற்று போகிறது நல்லா தெரியும், உணர்வு நல்லா தெரியும். இது கொஞ்சம் மறைச்சி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா தப்பாக செஞ்சுருவாங்க தான் மாற்றி சொன்னாங்க, அவங்க வந்து சொல்லலை. அதாவது நம்ம செய்து பார்த்து இது தவறு இல்லைன்னு தான் சொல்லலாம், நாம் அனுபவித்து சொல்லலாம். அது தவறு கிடையாது. இதில் தவறு வரத்துக்கு வழியே கிடையாது. அதே சமயம் வந்து வாசி யோகம் பண்ணுறோன்னா முடியலைன்னு நமக்கு ஒரு உணர்வு வரும், நிறுத்திடணும். நிறுத்திட்டு கம்முன்னு இருக்கணும், சுழிமணியை நினச்சிக்கிட்டே கம்முன்னு இருக்கணும். அதன் பிறகு அதுவே திரும்ப ரிட்டர்ன் ஆகும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும், அப்புறம் அதுவே ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா தொடர்ந்து செய்யக்கூடாது. தொடர்ந்து செஞ்சால் உஷ்ணம் அதிகமாகிடும். மழை ஜலங்கள் வந்து அனலாக பறக்கும். அதனால் 10 நிமிஷம் கூட செஞ்சு நிறுத்திடலாம். இந்த தொண்டையிலேருந்து நம்ம காற்று மேலே ஏற்றுறது ஒரு 10 நிமிஷம் செஞ்ச கூட போதும், அதுவே போதுமானது. அதன் பிறகு நீங்கள் சதா வந்து அதுவே அந்த வேலை செய்யும், நாம் எழுத தேவை. நீங்கள் பேசாமல் நீங்கள் மிஷினில் இருந்தாலே அது கரெக்டாக நம்ம ஆரம்பத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அது போயிட்டே இருக்கும். ஆனால் உடலுக்கு எந்த பாதிப்பு இருக்காது, அது மட்டும் நடக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம வேலை. அதேபோல் குபேர முத்திரையில் இருக்கும்போது நம்மளுடைய இந்த முத்திரைக்கு கீழே வெத்தலை வச்சுக்கிறது நல்லது. முத்திரைக்கு கீழே வெத்தலை வச்சுக்கிட்டோம் குபேர முத்திரை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஆற்றல் அதிகமாக இழுத்து கொடுக்கும். அந்த குபேர முத்திரையில் செய்யும்போது நீங்கள் உள்ளே வந்து முருங்கை இலை, கல்லுப்பு, விபூதி 3 இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே உட்காந்து நீங்கள் குபேர முத்திரையில் வாசி பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வாசி பண்ணாலும் பரவாயில்ல, அந்த முத்திரையை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே உட்காந்தாலும் போதும். 10 நிமிஷம் கழித்து அதை அப்படியே ஒரு பேப்பர்லேயே ஒரு இதில் சேகரித்து எந்த இடங்களில் நமக்கு தீய சக்தி இருக்குது, இல்லை பசங்க அரண்டு எழுவுது, ஒரு தீய சக்தி நடமாட்டம் இருக்குது, இங்கே கிணவு வருது, தூக்கம் இல்லை அப்படின்ற இடத்துல அதை வச்சிடணும். இரவு இருந்த பிறகு காலையில் கொண்டு போய் கை கால் படாத யாரும் மெரிக்காத இடத்துல போடணும். அப்போ இந்த குபேர முத்திரையில் இதை செய்யும்போது அவ்வளோ பெரிய ஆற்றல். ஒரு ஞானி சொல்லுவார், நீங்கள் ஊத ஊத அந்த வீட்டில் இருக்கிற தீய சக்தி வெளியே போயிடும் அப்படின்னு. ஜீவானந்த பரமஹம்சர் வடகரையில் அவருடைய சமாதி இருக்கு. ஜீவானந்த பரமஹம்சர் அதான் சொல்கிறார், நீங்கள் ஊதத்தை நிறுத்த அது ஊது, நீங்கள் ஊத ஊத அது உங்கள் வீட்டை சுத்திகரிப்பு பண்ணிவிடும், உங்கள் வீடு சுத்தமாகிடும் அப்படின்றார். ஏன்னா ஒரு வீடே வேணான்னு ஓடிட்டாங்களாம் அவர் இருக்கிற காலத்தில். அவர் அங்கே உட்காந்து 3 நாள் 4 நாள் தங்கியிருந்தார் அந்த வீட்டில்.
அதன் பிறகு அவங்க அந்த வீட்டுக்கு வரும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லையா, சரியாயிடுச்சு. அது எந்த யாகமும் தேவையில்லை, எந்த பொருள் செலவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் உட்கார்ந்தார், அவ்வளோதான். நிலத்துலலாம் செம்பிளி ஆட்டை கொண்டு போய் மடக்குவாங்க, விளைய நிலத்தில். ஏன் செம்பிளி ஆட்டை மடக்குறாங்கன்னா, செம்பிளி ஆடனுடைய அனல் பட்டால் அந்த மண் வந்து சத்து ஏறும், நயப்பாயிடும், பயிர் விளையிறதுக்கு அதிகப்படியாக மகசூல் கொடுக்கும். செம்பிளி ஆட்டினுடைய செம்பரி ஆட்டினுடைய உஷ்ணம் வந்து பயிர் விளைவிக்கும். ஆனால் மக்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், செம்பிளி ஆடு சிறுநீர் கழிச்சியா மலம் கழிச்சா இந்த கொள்ளை நல்லாயிருக்கும் அப்படின்னு இவங்களுடைய கருத்து அப்படி இல்லை. செம்பிளி ஆடினுடைய உஷ்ணம்தான் அந்த நிலத்தை பக்குவப்படுத்துகிறது. அதுபோல் வாசியை ஒழுங்காக பயின்ற ஞானிகள் எந்த இல்லறத்தில் வந்து உட்கார்ந்தாலும், எந்த வீட்டில் வந்து அவங்க இருந்தாலும், ஒரு நாள் தங்கி இருந்தாலும் அந்த வீடு வந்து சுத்திகரிப்பாயிடும். அவர் சொல்லுவார், நீங்கள் வாசியை முறையாக செய்யுங்கள். இது ஜீவானந்த பரமஹம்சர் தான் சொல்றார். வாசியை முறையாக செய்யுங்கள், விடாதீங்க, விடாமுயற்சியாக செய்யுங்க. உங்களுக்கு பயிற்சி எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது பிரகாரம் செய்யுங்க. அதை சரியாக சொல்லிக் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு முறையாக சொல்லிக் கொடுங்க. ஆனால் நீங்கள் எந்த வீண் வம்புக்கு போக மாட்டீங்க. ஆனால் உங்களை தேடி வரவங்க கண்ட துண்டமாயிடுவார்கள். ஜீவானந்த பரமஹம்சர் எழுதுகிறார், உங்களை இம்சப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்ட துண்டமாயிடுவார்கள். கடுமையாக சொல்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா அவன் நேர்மையானவன், இறைவனோடு ஒன்றி இருக்கிறான், பேரண்ட நாயகனுடைய அருள் அவனுக்கு கிடைச்சி போச்சு. அப்போ நாம் எதுவும் செய்யலை, எல்லாத்தையும் ஆண்டவன் செய்கிறான். ஆண்டவன் செய்யறதுனால நமக்கு எந்த தவறும் கிடையாது. இப்போ என்ன ஒருத்தர் அடிக்கிறான், அவனை திருப்பி அடித்ததான் தவறு. பேரண்ட நாயகனையோடு நான் என்னுடைய எண்ணத்தை வச்சு, ஐயா நீ தான் எல்லாம், எனக்கு உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், எல்லாமே நீ தான், எனக்கு எது நடந்தாலும் நீ தான் அப்படின்னு சொல்லி அவரே நாம் சிந்தனை செய்யும்போது அவருடைய அவனை அடக்கக்கூடிய சக்தி அவர் இடத்துலேருந்து கிடைக்கும். ஏன்னா அவர் அனுபவிச்சு தான் எழுதியிருப்பார். அவருக்கு நிறைய பேர் தொல்லை கொடுத்துருப்பாங்க, அதனால் அவர் அனுபவிச்சு தான் எழுதியிருப்பார். அப்போ நமக்கு வாசியை மட்டும்தான் நம்ம முறையாக பயன்படுத்தணும். வாசியை முறையாக பயன்படுத்தினா போதும். காற்றை உள்ளே இழுப்பது பூரகம், காற்றை உள்ளே நிறுத்துவது கும்பகம், காற்றை வெளியே விடுவது ரேசகம். இதுதான் வேற ஒன்றுமே ரகசியம் கிடையாது. பூரகம், கும்பகம், ரேசகம். இழுக்கிறது பூரகம், நிறுத்துவது கும்பகம், வெளியே விடுவது ரேசகம். இரண்டு நாசியையும் காற்று இழுக்கிறோம் அப்படின்னா சுழிமனைக்கு போகுது. நம்ம உள்நாக்கு மேலே சுழிமணிக்கு போகுது. அந்த 4 அங்குலம் காற்று வீணாகாமல் இருக்கணும்னு சொன்னால் நாக்கம் அடிச்சிடணும். நாக்கம் அடிச்சா 4 அங்குலம் வீணாகாது. என்னுடைய அனுபவம் இது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கலாம். கோடான கோடி சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் தனித்தனி அனுபவம் கொடுத்துருக்கிறார் பேரண்ட நாயகன். ஒவ்வொருடைய அனுபவம் ஒருத்தருக்கு கிடையாது. ஒருவருக்கு ஒரு மருந்து சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆகும், அதே மருந்து அடுத்தவங்க சாப்பிட்டா நல்லா ஆகாது. ஒருவருக்கு ஒரு ஆகாரம் பிடிக்கும், அந்த ஆகாரத்தை நல்லா சாப்பிடுவார். அதே ஆகாரத்தை மற்றொருவர் சாப்பிட மாட்டார், அவர் வேற ஒரு ஆகாரத்தை தான் சாப்பிடுவார். அதுபோல் எந்த ஞானிகளும் கஷ்டப்பட்டு இறைநிலை அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, கஷ்டம் இல்லாமல் இறைநிலை அடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒருவர் செஞ்ச பிரகாரம் தான் நம்ம செய்யணும். ஒருவர் கஷ்டப்பட்டார் அப்படின்னா நம்ம கஷ்டம், அந்த கஷ்டம்லாம் தேவையில்லை. இப்போ வந்து ஈஸியாக சொல்கிறதுக்கு சித்தர்கள் எழுதின நூல்களை நம்முடைய சன்மார்க்க அன்பர்களும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இப்போ சொல்லித்தராங்க, ஈஸியாக சொல்லித்தராங்க. ஏன்னு கேட்டால் ஆன்மீகம் வளர்ந்தால் தான் வந்து அமைதி கிடைக்கும். நாட்டில் வந்து அமைதி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆன்மீகத்தில் தான் இருக்குது. ஆன்மீகம் வளரக்கூடிய நாடு தமிழ்நாடு. ஆன்மீகம் உள்ள நாடுன்றது இந்தியா. ஆன்மீகமான நாடு, சமாதான நாடுன்னு இந்தியாவுக்கு பேர். வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க.
குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்போ வந்து குடும்பம் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு அமைதியான நாடு அப்படின்னு. மழை காலத்தில் பாருங்களேன், சூரியகாலை தான் ஆடும். மழை காலத்தில் ஆண்டவன் எப்படி என்ன பண்ணுறான் பாருங்கள். மழை காலங்களில் சூரியகாலை, வெயில் காலத்தில் சந்திரகலை. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது, உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கணும். குளிர்ச்சி கொடுத்தா தான் அந்த உஷ்ணத்தை அந்த உடம்பு தாங்கும். இதை நாம் செய்கிறோமா? இல்லை, இறைவன் செய்கிறான். இப்போ பகல் நேரத்தில் நீங்கள் கிணத்துல போய் தண்ணி எடுத்தீங்கன்னா அது ஜில்லுன்னு இருக்கும். இப்போ எல்லாம் பிரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்கல்ல, அது உடனே சளி பிடிக்கும். ஆனால் கிணத்துல இருக்க அந்த தண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்காது. ஆனால் அந்த தண்ணி பாருங்கள் ஜில்லுன்னு இருக்கும். எவ்வளோ வெயில் அனல் அடித்தாலும் சரி. இப்போ கிணறு உள்ளவங்க நீங்கள் மதியம் ஒரு மணிக்கு போய் கிணத்துல தண்ணி எடுங்க, அந்த தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கும், ஐஸ் போட்ட மாதிரி இருக்கும். அதே தண்ணியை இரவு 1 மணிக்கு போய் எடுத்து பாருங்கள், சூடாக இருக்கும். இது நாம் புரிஞ்சுக்கலாம். இரவு 1 மணிக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில், அது மழை காலமாக இருந்தாலும் சரி பனி காலமாக இருந்தாலும் சரி, இரவு 1 மணிக்கு நீங்கள் போய் அந்த தண்ணி எடுத்தீங்கன்னா சூடாக இருக்கும். அப்போதெல்லாம் யார் வெந்நீர் வச்சு குளித்தாங்க? இரவு போவாங்க, தண்ணி எடுப்பாங்க, அது குளிப்பாங்க, சூடாக இருக்கும், ஒன்றும் பண்ணாது. பகல் நேரத்தில் இந்த தண்ணி குளிப்பாங்க, இது குளிர்ச்சியாக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும் கிணத்து தண்ணி. எது சொல்கிறேன்னா, வெயில் காலங்களில் இறைவன் நமக்கு சந்திரகலையில் தான் காற்றை உபயோகம் பண்ணுறாரு. நாம் மாற்றலை, அதுவாக நடக்குது. மழை காலங்களில் சூரியகலை நடக்குது. ஏன்னா நம்ம மழையில் நினைக்கிறோம், குளிர்ச்சி அதிகமாக இருக்குது, உடம்புக்கு சமமான சூடு வேணும் அப்படின்றதுனால அப்போ என்ன நடக்குது? சூரியகலை நடக்குது. தண்ணிக்கும் அது போல், அதுதான் கிணத்து தண்ணி பாருங்கன்னு சொன்னேன். மகான் கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணு தன்னுடைய குழந்தை இறந்து போச்சுன்னு போய் கேட்குது. இது வந்து என்ன, இறந்தவரை எத்தனை பேர் எழுப்பியிருக்கிறாங்க, அது அதிகம் பக்குவப்பட்டவங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், இவங்கெல்லாம் இறந்தவரை எழுப்பியிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் எழுப்பியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சே நான் சொல்கிறேன். அவங்களாம் இறந்தவரை எழுப்பியிருக்காங்க. 4 பட்டு போச்சு அவதெல்லாம் எழுப்பியிருக்காங்க. 10 ஆண்டு 20 ஆண்டு ஆனவங்களாம் எழுப்பியிருக்காங்க. எரித்து சாம்பலாக்கி ஒரு பானையில் வச்சுருந்தாங்க, அதையே வந்து எழுப்பிட்டார் ஒரு பெண்ணை. அதுபோல் ஒரு மகான் வந்து தவத்தில் இருக்கும்போது ஒரு குழந்தை இறந்து போகுது. அந்த ஊர்காரங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மகான்கிட்ட கொண்டு கொடுங்க, குழந்தைய உயிர் உண்டாக்குவார் அப்படின்னு. அவர் பார்த்தார், அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து சக்தி இல்லை அப்படின்னு அவர் நினச்சார். இவர்கிட்ட எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சார். ஏன்னா என்னால் முடியாது மண்ணா, அவங்க தப்பாக பேசுவாங்கள்ல, இதெல்லாம் நான் அவர் சாமியார், இதை வாமம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு திட்டுவாங்க. அதனால் அவர் கிட்ட வராமே ஒரு ஐடியா சொன்னார். என்ன ஐடியான்னா, சரிம்மா கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னார். உன் குழந்தைய உயிர் உண்டாக்குறேன், கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வான்னார். அப்புறம் என்ன சொன்னார், நீ கடுகு வாங்கும்போது அந்த வீட்டில் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது இறந்துருக்குறாங்களான்னு கேளு. இறந்துருந்தால் அந்த வீட்டில் கடுகு வாங்காத, வேறு வீட்டில் போய் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மா வீடு வீடாக போகுது, கிட்டத்தட்ட ஒரு 20 வீட்டில் கேட்குது, எல்லா வீட்லேயும் இறந்துருக்குறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு நினச்சிது, அந்த சாமியார் சொன்ன பிரகாரம் எங்கேயுமே கடுகு கிடைக்காது, நம்ம பிள்ளையும் காப்பாற்ற முடியாது, இறப்பு பிறப்பு இறைவன் கையில் இருக்குது, அந்த அளவுக்கு பக்குவப்பட்டவங்க இப்போ யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப அந்த சாதுக்கிட்ட அது போகல, நேராக வீட்டுக்கு போயிடுச்சு, தகனம் பண்ணிடுச்சு. அப்போ என்ன காரணம்னா, சிலர் தப்பிக்கிறதுக்கு இறைவனை வேண்டுவாங்க, இறைவன் சொல்லுவான் அப்படி தான் தப்பிக்கணும்னு. அப்போ கடுகு வாங்க போய் எல்லார் வீட்லேயும் தான் இறந்துருப்பாங்க. இறப்பு இல்லாத வீடு எங்கே இருக்கும்? எந்த வீடாவது இறப்பு இல்லாத இருக்குமா? நான் பயிர் செய்கிறேன்னா அறுவடை இருக்குது, அதை நடுவில் பயிர் வீணாக போகிறது இருக்குது. விளைஞ்சி அறுக்கிறது தப்பு இல்லை, விளையாமல் வீணாக போகும்போது நம்ம மன கஷ்டமாக இருக்கும் விவசாயிக்கு. அந்த மாதிரி இறப்பு பிறப்பு
தம்முடைய தீவினையால் வருது அப்படின்னு சொல்றாரு. தாம் தாம் செய்த வினையால் தாமே அனுபவிக்கிறார். தான் செஞ்ச வினையை தானே அனுபவிக்கிறார். யார் நல்லது செய்கிறோமோ யார் கெட்டது செய்கிறாங்களோ அவங்க அதை அவங்க அனுபவிச்சே ஆகணும்னு தான் நம்ம சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு ஒரு வழி கொடுக்குறாங்க, அதில் ஒரு உபாயம் கொடுக்குறாங்க. ஊழ்வினையிலேருந்து தப்பிக்கக்கூடிய உபாயம் எது அப்படின்னா, ஊழ்வினையிலேருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் வாசி யோகம்தான். வாசி யோகம் பண்ணால் உனக்கு பிறவி கிடையாது. வாசியை முறையாக நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக பிறவி கிடையாது. வாசி நடத்தும் போது நீ செய்த பாவமாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா செய்த பாவமாக இருந்தாலும் சரி, உங்கள் தாத்தா செய்த பாவமாக இருந்தாலும் சரி, உங்கள் முப்பாட்டம் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே ஒன்று அருகே வராது. எங்கள் வாசியை பயின்றால், வாசியை ஒழுங்காக நடத்தினால், அதான் அந்த வள்ளல் நான் சொல்லுவார், வாசி 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 என்றால் வெண்ணிலாவே, அந்த வாசி என்ன பேச கண்டா வெண்ணிலாவே, அந்த வாசி உன்கிட்ட பேசுவோம் அப்படின்னார். ஒரு இடத்துல நம்ம உட்காந்துக்கிற காற்று அடிக்கணும், அங்கே ஒரு ஓசை சத்தம் கேட்குமா. அதுபோல் நம்ம வாசி யோகம் பண்ணும்போது நம்ம தொண்டை குழிக்கு ஒரு சவுண்டு கொடுக்கணும். அந்த சவுண்டு, இந்த சத்தம் ஓங்காரம், அப்படி அந்த ஓங்கார சத்தம் கொடுக்கும்போதும் உடம்புல இருக்கிற சளி குறையுது. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேதிகை சாப்பிடணும், சளியை கக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்றாங்க. எங்கே வாசியை ஒழுங்காக பயின்றால், முறையாக பயின்றால், முத்திரைகளை ஒழுங்காக செய்தால், உங்களுடைய உடல் கழிவு வேர்வை மூலமாகவும் இந்த உடலிலே இறந்து போய் இருக்கக்கூடிய செல்களுடைய அழுக்கு தான் நமக்கு நோய் வருது. உடலில் செல் அழியுது இல்லை, அந்த செல்லுடைய அழுக்கு வெளியாகணும். அது வெளியாகணும்னா அது நோயாக வருது. அப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாசியை ஒழுங்காக செய்யும்போது வேர்வை வழியாக வெளியேறும், அப்புறம் மலஜல வழியாக வெளியேறிடும். இதுக்காக நீங்கள் எந்த உபாயமும் செய்ய வேண்டாம். அப்படி செய்ய வேண்டும்னு உங்கள் மனசில் நினச்சா, நிலாவரை என்ற ஒரு இலையை கொண்டு வந்து அதை காய வச்சு அதை இடித்து ஒரு 2 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. ஒரு 2 வேளை 3 வேளை வெளியே போகும். அது சாதாரணமான பேதி. அதன் பிறகு மோரில் உப்புக்கல்லை போட்டு சாப்பிடுங்க, சரியாயிடும்ன்றாங்க. எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. மோரில் உப்புக்கல்லை போடுங்க, 2 உப்புக்கல்லை போட்டு மோரை அழுத்தி ஆற்றி சாப்பிட்டீங்கன்னா அது நின்று போகும். அதாவது போகிறதுக்கு, உடலை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறாங்க, அதை நிறுத்தத்துக்கும் வழி சொல்லிடுறாங்க. ரொம்ப எளிமை. இது உனக்கு வேண்டும், உனக்கு ஒரு மனசில் இல்லை நம்ம விரேசனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீ செய்துக்கு. நீ வாமனமே செய்ய வேண்டாம், வாந்தியே எடுக்க வேண்டாம். இந்த ஓங்கார சத்தம் கொடுத்தா சளி அதுவே வெளியே ஆகுன்றாங்க. அது மூக்கில் இருக்கிற சளியாக இருந்தாலும் சரி, தொண்டை குழியில் இருக்கிற சளியாக இருந்தாலும் சரி, நுரையீரலில் இருக்கிற சளியாக இருந்தாலும் சரி, அது வெளியேறும். நாய் கக்கிறது ஒரு யோகா இருக்குது. நாய் கக்கிறதுன்னு நாக்கை வெளியே நீட்டிக்கும். நாய் எப்பவுமே நாக்கை வெளியே நீட்டிருக்கோம். அது நீட்டிருக்கோம். அது நீட்டிட்டு அப்படின்னும். அது இந்த சவுண்டு கொடுக்கும்போது அது உடம்புல இருக்கக்கூடிய கழிவு வெளியேறும். நாம் அதை செய்யறதில்லை. அது என்ன செய்யும், நாங்கள் உள்முகமாக மடிச்சுக்கிட்டு அதே போல் ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டு கொடுக்கும்போது அது உடம்புல இருக்கிற கழிவு வெளியேற்றுது. அதாவது நாய்க்கு வாசி யோகம் பண்ண தெரியாது, அதனால் அதுவே அது கழிவியை வெளியேற்றுது. ஆனால் யோகா பண்ணுது. நாய் யோகா பண்ணுது, ஆனால் வாசி யோகம் பண்ணலை. காற்றை ஆனால் அதிகமாக வேஸ்ட் பண்ணுது. எந்த நேரமும் நாங்கள் வெளியே நீட்டிட்டு காற்று அதிகமாக வெளியே விடும். காற்று அதிகமாக நாய் வேஸ்ட் பண்ணுறதுனால தான் 18 வருஷம் தான் அதுக்கு ஆயுள் காலம். பாம்பு காற்று வேஸ்ட்டே பண்ணாது, 1000 ஆண்டு வாழும். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை தான் மூச்சு விடும். ஆமையும் பாம்பும் 400 வருஷம் 300 வருஷம். ஆமையோட
பாம்பு வந்து அதிக நாள் வருஷங்கள், நாம் சரியாக 100 வருஷமே வாழ முடியாது, வாழலை. இப்போ நம்ம முன்னோர்கள் 120 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இப்போ கூட ஒரு அம்மா வந்து 115 வயசில் இப்போ இறந்தாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டால் உடம்பு தான். உடம்பை வந்து பக்குவமாக வச்சுக்கணும். யாரெல்லாம் வந்து அதிக கோபப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆயில் கூடும். அதில் பேசி அதிகமாக டென்ஷன் பண்ணுறோம்னா நமக்கு வந்து ஆயில் குறையும், டென்ஷன் ஆகணும். ஏன்னா நாய் வந்து தன்னுடைய சுவாசத்தை வாய் வழியாக விட்டுக்கிட்டே இருக்கும். எதை நேரமும் தலையை ஆடி ஆடி அந்த காற்றை விட்டுக்கிட்டே இருக்கும். காற்று எவ்வளோ வேஸ்ட் ஆகுதோ அதனால தான் அதுக்கு 18 வருஷம் தான். 18 வருஷம் கூட இப்போ இருக்குது இல்லை, அது 15 வயசுமே போதும்னு சொல்லிட்டு தான் இறைவன்கிட்ட. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கல்லால் அடிக்கிறானுவோ, சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுறோம், எங்களுக்கு 15 வயசுமே போதும், மீதி இருந்தால் மனுஷன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான். காய்தியும் அப்படி தான் சொல்லிச்சான், எனக்கு ரொம்ப நாள் வேணாங்க, எனக்கு இந்த மூட்டையெல்லாம் வச்சு அடிக்கிறானுவ, என்கிட்ட இருக்கிற வயசு மனுஷன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிடுச்சான். அப்போ இவங்க 2 பேரும் கொடுத்ததெல்லாம் மனுஷன் வாங்கிட்டான் அப்படின்னு ஒரு கதை. ஏன்னா இவன் வந்து இந்த வயசுக்கு கஷ்டப்படுறான். 40 வயசில் நாய் போனான்னு சொல்லுவாங்க. நாய் மாதிரி டென்ஷன் ஆகிடுவான், நல்லா உழைப்பான். 60 வயசு 40 தாண்டிட்டுனா கழுத மாதிரி உழைப்பான், நல்லா உழைப்பான். 70க்கு மேலே ஓய்வு எடுத்துருவான், அவ்வளோதான். இப்போ நாய் கொடுத்த வயசையும் கழுத கொடுத்த வயசையும் மாடு கொடுத்த வயசையும் நாம் எடுத்துக்கிட்டோம். மாடு மாதிரி உழைக்கிறாண்டான்மா, அது மாட்டினுடைய வயசு. எல்லாருக்கும் சராசரியாக தான் இறைவன் கொடுத்தான். நாம் 4 பேர்கிட்ட வாங்கிட்டு இருந்து அவன் வாங்கினான்னு போட்டதை நாம் எடுத்துக்கிட்டோம். அதனால் எத்தனையோ 1000 பிறவிகள் நாம் எடுத்துருக்கிறோம். ஒரு பிறவி இல்லை, 2 பிறவி இல்லை, எத்தனையோ பிறவி எடுத்துருக்கோம். ஆனால் இப்பிறவியாவது பேரண்ட நாயகனை சரணாகதி அடைந்து இறையர்களை பெற வேண்டும், அதுதான் நல்லது. ஆமாடு கோயில் குளெல்லாம் சுற்றிட்டு இருக்க வேண்டியதில்லை. என்ன காசி எங்கே இருக்குதுன்னா நாசி நுனியிலேருந்து மேல் பக்கம் காசின்னு சொல்கிறார். நாசியினுடைய நுனியிலேருந்து மேல், நுனியிலேருந்து மேலே பார்த்தா காசி. இந்த காசியை விட்டுட்டு எந்த காசிக்கு போனாலும் நீ பிறவியை அறுக்க முடியாது, பிறவி துன்பத்தை நீக்க முடியாது, அது பாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிறவி துன்பங்களை நீக்கிற வழி ஒரே வழி வாசி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வாசியை முறையாக செய்வோம். அதனால் நம்ம வேலையில் நம்ம பணியெல்லாம் நம்ம செய்யலாம், எல்லா வேலைக்கும் போகலாம் வரலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாசினா உட்காந்துட்டு வாசியே செஞ்சுக்கிட்டு இருக்குதில்ல. சளி அதிகமாக இருக்கிறவங்க முசுமுசுங்க இலையை கொண்டு வந்து அதை சாறு எடுத்து ஒரு இரும்பை காய்ச்சி அதில் அந்த சாரில் விடணும், சொருணும்னா சத்தம் கொடுக்கும், அதில் இருக்கிற விஷத்தன்மை குறைஞ்சிடும். அதை வந்து குழந்தைகளாக இருந்தால் ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் வெந்நீர் விட்டு கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 50 மில்லி அளவுக்கு சாப்பிட்லாம். காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா போதும். இப்படி ஒரு 1.5 மாதம் சாப்பிட்டா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் ஆஸ்மாவாக இருந்தாலும் சரியாயிடும். ஆனால் இரவு நேரங்களில் குளிர்ச்சியான பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. கீரை, தயிர், மோரெலாம் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அவங்க சளி உள்ளவங்க சூடான பதார்த்தங்களை சாப்பிட வேண்டும். இதான் நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. இது மெனக்கிட்ட செய்யணும், பக்க விளைவு கிடையாது, ₹1 கூட செலவு கிடையாது. இயற்கையாக இருக்குது. முசுமுசுங்க ஒரு அருமையான மருந்து, குரங்கு மூலிகைன்னு சொல்லுவாங்க. அதை கசைக்கிறது தான், கசைக்க அதில் வந்து இரும்பை காய்ச்சணும், இரும்பை காய்ச்சி சொல்லணும், அவ்வளோதான். அதன் பிறகு வெந்நீர் சேர்த்து சாப்பிடணும். தினமும் ஒரு வேளை 1.5 மாதம் சாப்பிட்டா எப்பேற்பட்ட ஆஸ்மா தான் சளியாக இருந்தாலும் சரியாயிடும். இப்படி ஒரு எளிய வழியெல்லாம் வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க. கிட்னியே செயலிழந்தாலும் மறுபடியும் அதை உற்பத்தி செய்யலாம், அதில் இருக்கிற கழிவை வெளிப்படுத்தலாம், அப்படி ஈஸியான மூலிகைலாம் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் கிட்னி பிரச்சனை. கிட்னி ஏன் செயலிழக்குன்னு சொன்னால் அதில் இருக்கிற அழுக்கானது வெளியாகலை. நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்தினால அங்கே அழுக்கு அதிகமாக சேர்ந்து போகுது, கிட்னி செயலிழந்து போகுது. அந்த அழுக்கை வெளிப்படுத்தினா கிட்னி வேலை செய்யும். ஈஸியான மருந்துலாம் சொல்கிறாங்க. ஆனால் அழுக்கு அதுக்கு வைத்தியம் பண்ணாலும் மண்பானையில் தான் சாப்பிடணும்.
மண்பானையில் குழம்பு வைக்கணும், மண்பானையிலே வந்து சோறு வடிக்கணும். உப்பு வந்து வறுத்து உபயோகம் பண்ணணும், கல் உப்பை. இல்லைன்னா அது கூட வந்து முருங்கை இலை போட்டு வறுக்கலாம், குப்பைமேனி போட்டு வறுக்கலாம். இது ரெண்டில் எது கிடைச்சாலும் அது போட்டு உப்பை மட்டும் நீங்கள் வறுத்து உபயோகம் பண்ணிட்டு மண்பானையில் சமைக்கணும், மண்பானையில் குழம்பு வைக்கணும், அவ்வளோதான். இதை செய்தாலே துத்தி நாகத்தை விளக்கினாலே நம்முடைய உடம்பில் இருக்கிற நாகம் குறைஞ்சிடும், விஷம் குறைஞ்சிடும் என்று சொல்லி இதோட நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.